ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஒரு மாதத்திற்குள் 2200 பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என அமைச்சர் கோவி செழியன் தகவல். காவிரி பாசன மாவட்டங்களில் உரத்தட்டுப்பாடு நிலவுவதற்கு தமிழக அரசின் அலட்சியமே காரணம் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தீப ஒளி திருநாளையொட்டி ஆடைகள், நகைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க திருச்சி கடைவீதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். தேனி மாவட்டம் சுருளி அருவி பகுதியில் யானைகள் நடமாடுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராட வனத்துறை தடை. உடுமலைப்பேட்டையில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்ததால் சாலையில் கொட்டிச் சென்ற விவசாயிகள் குளிர்பதன கிடங்கு அமைக்க கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மழை வேண்டி கழுதைக்கும் திருமணம் நடத்தி கிராம மக்கள் நூதன வழிபாடு. கரூரில் நடிகர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு திருச்சியில் பொதுநல அமைப்பினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. சென்னை மேடவாக்கத்தில் மகிழுந்தில் கடத்தி வரப்பட்ட 139 கிலோ குட்கா போதைப்பாக்குகள் பறிமுதல். கல்யாண்ராம் என்பவர் கைது. நியாய விலை கடைகளுக்கு 2025-26 நிதியாண்டிற்கான முன்பணமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழக அரசு. தருமபுரியில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு திரளோட்ட போட்டி. 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு.